சார் இவங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார், இவங்க அப்படி சார் இப்படி சார் வீரம் விளைஞ்சவங்க சார். பில்டப் கொடுக்குற கான்ஸ்டபிள் யாருன்னா கதையோட இயக்குனரே அவர் தாங்க. எந்த ஊர் நியாயம்டாதே, ஒரு சினிமாவா இருந்தா ஒரு நியாயம் வேணாமா? நம்ம மக்கள் நம்ம பசங்க எத்தனை பேர் குடிகாரங்களா, முழு நேர குடிகாரங்களா, எத்தனை பேர் குடும்பத்தை கவனிக்காம முழு நேரமும் குடிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு என் கூட வாருங்க, ஊருக்கு 20-30 பேரை நான் காட்டுறேன். அவங்க வீட்டு பெண்களை எல்லாம் பாதுகாத்து தாலியை கழட்டி வீசிட்டு எடுத்துட்டு போய் நீங்க வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? அவன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ற உரிமை எப்படி அந்த பொண்ணுக்கு இருந்துச்சோ, அவன் கூட எனக்கு இனிமே ஒத்து வராது, பிரிஞ்சு போறேன் அப்படின்னு விவாகரத்து பண்ணிக்கிற உரிமையும் அந்த பொண்ணுக்கு இருக்கு. இப்போ அந்த பொண்ணா டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியே வர மாதிரி காமிச்சா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அதே ஃபார்முலாவை நம்ம வீட்டு பெண்களும் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாம தான் காட்டை வித்து கல்லு குடிக்கிறோம்லாம் பெருமை பேசிக்கிட்டு இருக்கோமே. என்ன அடியம்மா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டி அம்மா, காசு எங்கிட்ட 10 பைசா கூட இல்லடி அம்மா, ஆனாலும் உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்டி அம்மா. முக்காவாசி திருமணங்கள் அப்படிங்கிறது சொத்தை காப்பாற்ற தான் நடக்குது. நிலங்கள் கைவிட்டு போயிடக்கூடாது, சொத்து பிரிஞ்சு போயிடக்கூடாது, வேற யாரும் வந்து அனுபவிச்சிடக்கூடாது. இன்னைக்கும் கிராமப்புறங்களில் பேச்சு வழக்கிலே இருக்குது. அப்போ நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டை பார்க்காமவே இருக்காங்க, அவ்வளோ பஞ்ச பனாரைகளாவே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு டிஷர்ட்டை ஒருத்த மாட்டிட்டு வந்தாலே அவன் பின்னாடி பல்ல காட்டிட்டு போறதுக்கு. நாம தான் ஆண்ட பரம்பரையாச்சே, நமக்கு மனுஷ தன்மையே இல்லைல்ல. என்ன மாதிரியான காட்சி வச்சிருக்கான் பாருங்க இந்த இயக்குனரை. நம்ம அனுமதியே இல்லாம ஒரு சமூகத்தையே காட்டு மிராண்டியா காட்டுறோம். நாமெல்லாம் மனுஷங்களே இல்லை மிருகங்க அப்படின்னு காட்டுறோம். வேட்டியை தூக்கிட்டு அந்த சொம்புக்குள்ள மூத்திரம் மேஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த மூத்திரத்தை சொம்பில் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட மூஞ்சில மூத்திரத்தை ஊத்திட்டு போறான். சாக்கடையில உருள்ற பண்ணி மாதிரி மூத்திரம் மேஞ்சா கூட அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி எங்களை காமிக்கிற இந்த படத்தை, இந்த இயக்குனரை விமர்சிக்க கூடாதுன்னு சில கூட்டம் சொல்லுது. யாருக்கு எதிராக அந்த படம் எடுத்திருக்காங்க, நம்மளை இழிவா காமிச்சிருக்காங்கிறதே இந்த பசங்களுக்கு தெரியாத மாதிரி இவங்கெல்லாம் பாத்துக்கிறாங்க. அவங்க வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ வீரம் இருக்கிறவன் எங்க வீட்டு பொண்ணை கொலை பண்ண சொல்றீங்களாடான்னு பஞ்சாயத்தை எதிர்த்து பேச மாட்டான். நல்லா மாடு மாதிரி இருந்தா கூட பஞ்சாயத்தை எடுத்து பேச மாட்டான், கட்டுப்பட்டுருவாரு. அவர் வீரெல்லாம் எங்க இருக்கும்? யாராவது ஒருத்த காதலிச்சானா அவனை ஓடி போய் அப்படி வெட்டிட்டு வந்துடலாம், அங்கதான் அவன் வீரம் இருக்கும். யாராவது வீட்டில் காதலிக்கிற பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த படத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இன்டர்வலோட வெளியே எழுந்து கிளம்பி போயிட்டு வேலையா தன் பொண்ணுக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்து கொலை பண்ணியிருப்பான். நாம தலைவரா நினைக்கிற, நாம உயர்வா கருதுற குரு அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கொண்டாடுறாங்கன்னா அம்பேத்கர் எப்பேற்பட்ட தலைவரா இருக்கணும். இந்த சமூகத்துல ஆணவ படுகொலை எல்லாம் யார் பண்றா? நாடக காதல் யார் சொல்றா? பொண்ணு கூட பேசினாலே யார் வெட்டி கொள்றா? எத்தனை பட்டியலினத்த மக்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணி நீங்க அவங்களுக்கு சொத்து எழுதி வாரி கொடுத்துட்டு அவங்க கோட்டீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இளைஞர்கள் படிக்க வேணாமா? பதவிக்கு போக வேணாமா? நாகரிகமான வாழ்க்கையை வாழ வேணாமா? வெளிநாடுகளுக்கு போக வேணாமா? உலகத்தை சுத்த வேணாமா? குண்டு சட்டிக்குள்ளேயே இன்னும் ஆலமரத்த கடியிலே உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி முன்னேற முடியும்? வணக்கம். நம்ம தோழர்கள் எதிர்பார்த்த மாதிரி நாம் இப்போ காடு வெட்டி அப்படிங்கிற திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பற்றி தான் பேச போகிறோம். நான் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த திரைப்படம் வந்து குரு அவர்களோட வாழ்க்கை வரலாறையோ உண்மை சம்பவத்தையோ உண்மை குறிப்புகளை வச்சு எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இது அவருக்கான படமும் கிடையாது. முழுக்க முழுக்க கற்பனையான ஒரு படம், கற்பனையான ஒரு திரைக்கதை. இதில் பயன்படுத்தியிருக்கிற பேரோ காட்சியோ எதுவும் உண்மையானது கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. பட தயாரிப்பு குழுவே, இயக்குனரே அந்த சினிமா ஆரம்பிக்கும் போது டிஸ்க்ளைமர் போட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க வாய்ஸ் மூலமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்தும் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அதனால அந்த மனநிலையில அந்த படத்தையும் பார்க்காதீங்க, நம்ம விமர்சனத்தையும் பார்க்காதீங்க. அது ஒரு படம், அந்த படம் எப்படி இருக்கு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, அப்படியான விமர்சனமாக தான் இது அமைய போகுது. ஃபர்ஸ்ட் அந்த டைட்டிலுக்கு வருவோம். காடு வெட்டி. காடு வெட்டிங்கிற டைட்டில் எதுக்கு கொடுத்துதான் அந்த இயக்குனர் கிளைம் பண்றாரு அப்படின்னா, காடு வெட்டி அப்படின்னா முன்ன மன்னர் காலத்துல ராஜாக்கள் எல்லாம் படையெடுத்து வேற ஊருக்கு வரும்போது காடுகளில் பதுங்கி இருந்தாங்க. அப்படி பதுங்கி இருந்து போரெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த காட்டையே வெட்டி அழிச்சு அங்கேயே தங்கி குடியிருக்க ஆரம்பிச்சதுனால அந்த பகுதிக்கு பேர் காடு வெட்டி. அதனால தான் தமிழ்நாட்டில் 2-3 இடத்துல ஊருக்கு பேர் காடு வெட்டின்னு பேர் இருக்கு. அதை காரணமாக கொண்டு தான் இந்த படத்துக்கு காடு வெட்டின் திரைப்படம் பேர் வச்சிருக்குமே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனரே படக்குழுவே அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க.
அதனால வேற எந்த மனநிலையிலும் நீங்க அதை அணுக தேவையில்லை. இந்த வரலாறை, இந்த எஸ்டிடியை அவர் எங்க படிச்சாருன்னு தெரியல, எங்க இருந்துச்சுன்னு தெரியல. அதை அவர் சொல்லியிருந்தா நாமளும் ரெஃபர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பார்த்தா இந்த பூமியில கடைசியா தோன்றின உயிரினம் மனித இனம் தான். எல்லா இடத்துலையும் மரம், செடி, கொடி, காடு, மலையாத்தான் இருந்துச்சு இந்த பூமி. அதாவது கடல் பரப்பை தவிர்த்துட்டு மீதி நிலப்பரப்பு மலைகளாகவும் காடுகளாகவும் தான் இருந்துச்சு. எல்லாமே அப்படி அழிச்சு உருவாக்கப்பட்டது தான். அப்படி பார்த்தா எல்லா மாவட்டத்துக்கும் காடு வெட்டின்னு தான் பேர் இருக்கணும், தமிழ்நாட்டுக்கும் காடு வெட்டின்னு தான் பேர் இருக்கணும், இந்தியாவுக்கும் காடு வெட்டின்னு தான் பேர் இருக்கணும், ஏன் அமெரிக்காவில் இருக்கிற நிலப்பரப்புக்கும் காடு வெட்டின்னு தான் பேர் இருக்கணும். இவர் இதை எதன் அடிப்படையில் இப்படி ஒரு காரணத்தை கிளைம் பண்றாருன்னு தெரியல. அது குறித்து நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ படம் எப்படியான கதைக்களம் கொண்டது அப்படின்னா, 2 விதமான காதல் கதை. ஒன்று நகரத்துல நடக்கிற காதல், இன்னொன்று கிராமத்துல நடக்கிற காதல். 2 இடத்துலையும் ஒரே கேரக்டருங்க இருக்கும். இங்க நகரத்துல நடந்தா என்ன விளைவு ஏற்படும், கிராமத்துல நடந்தா காதல் என்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு 2 வித்தியாசமான காட்சிகளை இயக்குனர் தன்னோட படைப்பு திறமையால, படைப்பாற்றல்னால பார்வையாளர்களுக்கு விருந்தாக்குறார். நகரத்துல நடக்கிற காதல், ஒரு சிட்டி, நல்லா படித்த குடும்பம், வேலைக்கு போகிற குடும்பம், பெண்ணும் நல்ல வசதியான வீட்டு பெண்ணு, 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தில் பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, பழகுறாங்க, காதலிக்கிறாங்க. அவங்க காதலிக்கிறது திடீர்னு இவங்க சொல்லாமலேயே, ஹீரோவும் ஹீரோயினும் சொல்லாமலே வீட்டுக்கு தெரிஞ்சிருது. ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. இவங்க அதிர்ச்சியோட ஒரு பயந்துக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த ஃபேமிலியெல்லாம் இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருது. எதுக்கு பயந்துட்டு வரீங்க, காதல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தான், வர்றது தான், இயற்கையான விஷயம் காதல். அப்போ இதுக்கு ஏன் நாங்கள் எதிர்ப்பணிக்க போகிறோம், தாராளமாக நீங்கள் காதலிங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காதலுக்கு துணை போயிடுறாங்க. அங்கே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு நம்ம படைப்பாற்றல் மிக்க இயக்குனர். என்ன கொடுக்குறாருன்னா, இது நகரத்தில் நடக்கிற காதலுங்க. இங்கே பொருளாதாரத்தில் 2 குடும்பமும் நல்லா செழிப்பாக வளமாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே காதலுக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் கிளம்ப போகிறதில்ல, காதல் ஒன்றும் உரைச்சி புடலங்கள்லாம் ஒன்றும் பண்ணிடாது, இங்கே எல்லாம் வசதியாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு காதல் பெரிய பிரச்சனையும் இல்லை, அதனால் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவ்வளோ பெரிய புரட்சிகர கருத்தை அதில் சொல்லிட்டார். அந்த நகரத்து காதலில் ஒரு சீன் வைக்கிறார். அதாவது ஹீரோ கருப்பு சட்டக்காரரு, கடவுள் மறுப்பாளர், மக்களுக்கான போராட்டங்களில் அங்கங்கே போராட்டங்களில் கலந்துக்கக்கூடிய ஒரு நபர். அவரை கூட்டிட்டு காதலி கடவுள் நம்பிக்கை கொண்டவ. அதாவது பெண்கள்னாலே எப்போவுமே கடவுள் நம்பிக்கை, அவங்க புரட்சி போராட்டம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இதுலேயும் வச்சுருக்காங்க. அப்படி அந்த பெண் கடவுள் நம்பிக்கை கொண்டவளாக இருக்கா. கடவுள் நம்பிக்கை இல்லாத அது காதலி கோயிலுக்கு கூட்டு போறா, இவனும் தாராளமாக கூட்டு போறா. தனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் உனக்காக வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வெளியே வராங்க. பொட்டு எடுத்துட்டு காதலன் நெத்தியில வைக்க முயற்சி பண்றா, வைக்க வரா. அதுக்கு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு காதலன் தடுக்கிறான், எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே காதலி பொலேர்னு ஒரு அற விடுறாங்க. இது என்ன, எதுக்காக இந்த சீன் அப்படிங்கிறதே டைரக்டருக்கே தெரிஞ்ச ஒரு ரகசியம். ஏன்னா காதலன் இப்படியான கடவுள் மறுப்பாளர்னு தெரிஞ்சுதான் பழகிதான் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க காதல் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ புதுசா சொல்ற மாதிரியும், திடீர்னு புதுசா காதலை மறுக்கிற மாதிரியும் அந்த இடத்துல ஹீரோயினிக்கு அப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கடவுள் மறுப்பாளர்கள் மேலேயும், பகுத்தறிவுகாரர்கள் மேலேயும், மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபடுறவங்க மேலேயும் உங்களுக்கு உள்ள வன்மத்தை தான் அதில் காட்டுதே தவிர, அந்த காதலனை அறையிறதுல அதுக்கான தேவை அந்த சீன், அந்த கதைகளத்தில், அந்த காட்சிகளில் தேவையே படலை. வைக்க போகும்போது தடுத்த ஹீரோ இன்னொரு முறை இல்லை நீ எனக்காக வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தா அந்த ஹீரோ வச்சிருக்க போகிறான். கடவுள் மறுப்பாளராக இருந்தும் கோயிலுக்கு போனவன், பண்பட்டவனாக இருக்கிறவன், மக்கள் பக்கம் நிற்கிறவன், போராட்டங்களில் கலந்துக்கிறவன், அப்படியே நெத்தியில் பொட்டை வச்சா உன்னை போட்டு தள்ளிடுவன் சொல்ல போகிறான். இன்னொரு முறை கேட்டால் சரி வச்சுக்கிடு, உனக்காக வச்சுக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல போகிறான். அதுக்கு கோவப்பட்டு ஹீரோயினி புலேர்னு ஒரு அற விடுற அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம படைப்பாற்றல் மிக்க தங்க தளபதி, வருங்கால புரட்சிகர இயக்குனரே நம்ம சோலை ஆறுமுகம் அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இதே 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிராமத்தில் இந்த காதல் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாகரிகமாக போட்டுட்டு இருக்கிற பேண்ட், ஷர்ட்டு, ஷூவெல்லாம் கழட்டிட்டு ஹீரோக்கு லுங்கியையும் ஹீரோயினுக்கு சுடிதாரையும் அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் அதே கதைக்கு அதே ஆட்கள் தான் கிராமத்தில் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதையை நகர்த்துறாரு. அப்படியே கேமராவை தூக்கிட்டு கிராமத்துக்கு போகிறாரு, நம்மளெல்லாம் கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதில் சீன் என்ன வைக்கிறாருன்னா, பரபரப்பாக போலீஸ் வேன் வந்துட்டு இருக்கு, வைன்னு 2-3 வண்டி வந்துகிட்டு இருக்கு, வேகமாக வந்துட்டு இருக்கு, கேமரா பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தா ஊரில் பசங்க கோழி குண்டு, சின்ன பசங்க
ஒரு 5 வயசு 10 வயசு 15 வயசு இருக்கு, 15 வயசுல 10 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க கோலி குண்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் வண்டி சத்தத்தை கேட்டு எல்லா பசங்களும் எழுந்து ஓடிடுறாங்க. அதுல ஒரே ஒருத்த மட்டும், சின்ன பையன் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான், கோலி விளையாட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கடுப்பாகி போகுது, ஏன்னா அவசரமா வந்துட்டு இருக்காங்க, சைரன் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்த போது இவன் இந்த மாதிரி பண்றானேன்னு போலீஸ் கிளம்பி எல்லாரும் வெளியே வந்து, ஏன்டா நீ இந்த மாதிரி பண்ற, வண்டி வருது ஹார்ன் அடிக்கிறது தெரியலையா, எழுந்து ஓரம் போக மாட்டியா அப்படின்றான். அந்த பையனும் நக்கலா உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு அப்புறம் பொறுமையாக எழுந்திரிச்சு நிற்கிறான். உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல பேரை சொல்கிறான் அந்த பையன். அது எல்லா இடத்துலையும் பேர்கள்லாம் மியூட் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா அந்த பையன் குருன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னதுனே உடனே போலீஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஓ, அப்போது அதனால தான் அங்கேருந்து வந்ததா இந்த வீரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் போயிடுறான். உடனே அங்கே ஒரு கான்ஸ்டபிள் வந்து அந்த உயர் அதிகாரிக்கு லெக்சர் கொடுக்குறாரு. சார், இவங்களை சாதாரணமாக நினச்சிடாதீங்க சார், இவங்க அப்படி சார், அப்படி சார், இப்படி சார், வீரம் விளைஞ்சவங்க சார், அந்த தலைவன்கிட்ட வந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குறாரு. பில்டப் கொடுக்குற கான்ஸ்டபிள் யாருன்னா கதையோட இயக்குனரே அவர் தாங்க. அந்த இயக்குனர் தான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி இங்கே வந்து, அதாவது பில்டப் கொடுக்குற சீனுக்கு பில்டப் கொடுத்துட்டு போறார். ஒரு சின்ன பையன் ரோட்ல வழிவிட மாட்டான், அதுக்கு காரணம் அந்த ஹீரோ தான் அப்படின்னு காட்டுறது என்னங்கிறாரு. ஏதாவது வேற எதுனா ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதுக்கு காரணம் அந்த ஹீரோ. வேற யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் அந்த ஹீரோ. வேற ஏதாவது மனிதாபிமானத்தோட இருப்பாங்க, அவங்க தான் காதல் திருமணத்தை பண்ணி வைக்கிறவரு, இல்ல ஜாதி மறுப்பு திருமணத்தை பண்ணி வைக்கிறவரு, இல்ல மக்கள் பக்கம் நின்று போராடுறவரு. நம்ம ஹீரோ காமிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு சீனை காமிச்சிட்டு அவர் வழியில் வந்தவங்க இவங்க அதிகாரத்துக்கு பயப்பட மாட்டாங்க, நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க, அதே தான் இந்த சின்ன பையன்கிட்டையும் இருக்கு அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தா நீங்கள் ஒரு கதையோட நாயகனா அவரை கொண்டாடலாம். அதை விட்டுட்டு அவர் பேரை வச்சிருக்கிறவங்களாம் அப்படிதான் சார், அவர் சமூகத்தை சார்ந்தவங்களாம் அப்படிதான் சார், சின்ன பசங்களாக இருந்தாலும் போலீஸையே மதிக்க மாட்டாங்க சார், அது அங்கிருந்து வந்தது சார், இங்கிருந்து வந்தது சார் அப்படின்னு வைக்க வேண்டிய என்ன சீன் அது? ஒரு அன்னெசரியான அன்வான்டான லாஜிக்கலே இல்லாமல் அர்த்தமற்ற ஒரு காட்சியாக அந்த காட்சி இருக்கு. படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும் எதுக்குடா வந்த சீனை வச்சான் அப்படின்னு தான் நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணால் இன்னொரு சீனு. 2 படிக்கிற பொண்ணுங்க ஒரு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. பரபரப்பாக சைக்கிள் தள்ளிக்கிட்டு ஒரு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. யூனிஃபார்மில் போகிறாங்க. அந்த யூனிஃபார்மில் போகிறவங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா இல்லை என்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்கங்கிறதெல்லாம் அதில் டிஸ்கிரைப் பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்படி காமிச்சிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, ஹெல்ப் தேடி போகிறாங்க. அங்கேருந்து அவர் போகிற வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, இருங்கம்மா வர சொல்கிறேன்னு வெயிட் பண்ண சொல்லிட்டு அவரை வர சொல்கிறாங்க. அவரை யாராக காட்டுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மருத்துவர் ராமதாஸா அவங்களை காட்டுறாங்க. குறியீடுகள் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் இல்லையா, குறியீடுகளாக காட்டுறாங்க. அதாவது அந்த சின்ன பையன் சொல்ற பேரை குரு அப்படின்னும், உதவி கேட்டு போன இடத்துல இருக்கிறவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் அப்படிங்கிற மாதிரியும் அதில் காட்டுறாங்க. அவர் மாடியிலிருந்து இறங்கி வராரு, அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் போட்டோக்கு கீழே அவர் உட்கார்றாரு. பொண்ணுங்க வந்து பிரச்சனையை சொல்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க கூட படித்த பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது அவங்க அப்பா அம்மா போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டா அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. கூட அவங்க இருக்கிறவங்கலாம் யாரோ அந்த பையன் பக்கம் பேசி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து அவங்க உயிரை மாச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி காமிச்சிருப்பாங்க. அந்த அப்பா அம்மா செத்து போன காட்சி எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, தங்களை தாங்களே மாச்சிக்கிட்ட காட்சி எப்படி இருக்குன்னா, மருந்து குடிச்சு செத்துருக்க மாட்டாங்க, கயிறை மாட்டி செத்துருக்க மாட்டாங்க. ஆனா எப்படி செத்துருப்பாங்கன்னா, அருவாமனை இருக்கும், அருவாமனையில 2 பேரும் கழுத்தறுத்து செத்துருப்பாங்க. எந்த ஊர் நியாயம்டாதே, ஒரு சினிமாவாக இருந்தால் ஒரு நியாயம் வேணாமா? இந்த பிரச்சனையெல்லாம் அந்த 2 யூனிஃபார்மில் இருக்கிற பெண்களும் ராமதாஸ் வேடத்தில் நடிச்சிருக்கிற அந்த கேரக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த கேரக்டரும் என்ன பண்ணுது, சரி நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஃபோனை இவருக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குருன்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன், தம்பிக்கு ஃபோன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஃபோன் போட்ட உடனே அதுக்கு அடுத்த காட்சிகள் நகருது. நமக்கு இங்கே என்ன கேள்வின்னா, இவரை மிக பெரும் தலைவராக காட்டுறீங்க, மிக பெரும் மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவராக காட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது நிஜமாவே அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, காதல் நடந்திருக்கு, ஏதோ ஒன்று நியாயம் வேணும்னு வச்சுங்களேன், பெண்கள் போய் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த தலைவர் அங்கே என்ன பண்ணுற மாதிரி நீங்கள் காட்சி வச்சுருக்கணும்னா, அவர் இம்மீடியட்டாக ஏதாவது போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரி, ஏதாவது எம்எல்ஏ, எம்பி, மந்திரி அப்படின்ற அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் களத்துக்கு வந்து நிற்பேன், நான் களத்தில் வந்து நின்னும் இந்த அரசாங்கம் போலீஸு எப்படி நடவடிக்கை எடுக்காமல் போகுதுன்னு நான் பார்க்குறேன், இந்த மக்களுக்காக, இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை அங்கே காட்சி வச்சுருக்கணும். அவன் அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, உடனே குருங்கிற கேரக்டருக்கு கால் பண்ணுது, அதாவது ஆர்கே சுரேஷ்க்கு. உடனே ஆர்கே சுரேஷ் கால் பண்ணி, ஏன்பா அங்கே பிரச்சனையாம, அங்கே என்ன போய் பாரு,
முதல்ல அதை கண்டுபிடி, அவங்கள கூட்டு வா, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஆர்கே சுரேஷ் கேரக்டர் வந்து சல்லுன்னு ஜீப் எடுத்துகிட்டு வேகமாக யூட்டன் போட்டு கட்டிங் பண்ணி போய் சல்லுக்குன்னு போய் நிற்கிறார். அங்கே போனால் அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணு அடுப்பு ஊதிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கு. வறுமையான தோற்றம், அந்த இடமே ஒரு வறுமை நிறைஞ்ச ஒன்றும் இல்லாத இடமா இருக்குது. அதாவது அவங்க குறியீடாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் குறியீடாக வச்சுருக்காங்களே, குறியீடாக அது பட்டியல் இனத்து மக்கள் வாழ்கிற இடம், அவங்க எல்லாம் வசதி வாய்ப்புகள் அற்ற மக்கள், ஒன்றுமே இல்லாதவங்க. அங்கே போய் நீ வந்திருக்கியே அப்படியே அந்த பெண் அங்கே அடுப்பில் உட்காந்துருக்கிறத வேற சீனில் அவர் யோசிக்கிறார். அந்த பொண்ணு அப்படியே செல்வாக்கா செழிப்பாக மகாராணி மாதிரி நிலத்தில் நெல்லெல்லாம் எல்லாருக்கும் அளந்து கொடுத்துட்டு அப்படியே ராணி மாதிரி வாழ்ந்துட்டுருச்சு. இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறியாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விடுறாரு. ஆனால் அதுக்கு முந்தின சீனில் அவங்க அப்பா அம்மா தங்களை தாங்களே அருவாமனையில் அறுத்துக்கிட்டு செத்த மாதிரி அந்த சீன்லாம் காட்டும்போது அவங்க பரம ஏழையாக பஞ்ச பரதேசிகளாக தான் அந்த சீனில் காட்டுறாங்க. ஏழையாக ஒரு சின்ன வீட்டில் வாழ்கிற மாதிரி தான். ஆனால் இவர் இங்கே கற்பனை பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படியே மகாராணி மாதிரி வாழ்ந்த மாதிரி காட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இந்த மாதிரி என்ன உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், நீ இல்லை நான் செத்துருவேன்னு சொன்னால் இப்போ வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான், வேலைக்கே போக மாட்டான், நம்பி ஏமாந்துட்டன்னே அப்படின்னு காலில் விழுந்து கதறுது. உடனே அவர் நீ சரி வண்டி ஏறுமா போகலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த காதலிச்ச பையன் வந்து என்ன சொல்கிறான், ஏன் நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் வெளியாளுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கை வாங்க வரான் அந்த பொண்ணுக்கிட்ட. உடனே தடுத்து நிறுத்து ஏரில் ஃபைட் பண்ணி அடித்து நொறுக்கி உட்காரமா போகலாங்கிறான். உடனே சுற்றி இருக்கிற பசங்க எல்லாம் வராங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நீ எப்படி கூப்பிட்டு போகலான்னு அந்த பசங்க சண்டைக்கு வருவாங்க. அவங்களையும் அடித்து துவைச்சி ஏரில் பறக்க விட்டு கூப்பிட்டு போயிடுவார். போகும்போது அந்த பொண்ணு தாலி அறுத்து தூக்கி போடுவான். ப்ளூ கலர் கார் மேலே போய் அந்த தாலி தொங்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ரொம்ப யதார்த்தமாக என்ன கேள்வி எழுதுன்னா, அவன் குடிக்கிறான்றதுக்காகவே சரிவர வேலைக்கு போகலங்கிறதுக்காகவே அவன் அந்த பொண்ணை காதலிக்கலன்னோ அவன் நல்லா வச்சிருக்க மாட்டானோ நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அதுவும் அந்த இடத்துல இருக்கிறவங்க அப்படி தான், அந்த சமூகத்து மக்கள் அப்படி தான் இருப்பாங்கன்னு எப்படி நீங்கள் காட்சி வைக்கிறீங்க? ஏன் நம்ம மக்கள் நம்ம பசங்க எத்தனை பேர் குடிகாரங்களா, முழு நேர குடிகாரங்களா, எத்தனை பேர் குடும்பத்தை கவனிக்காம முழு நேரமும் குடிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு என் கூட வாருங்க, ஊருக்கு 20-30 பேரை நான் காட்டுறேன். அவங்க வீட்டு பெண்களை எல்லாம் பாதுகாத்து தாலியை கழட்டி வீசிட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? கூட்டு போயிடுவீங்களா? அப்போது அங்கே அந்த பொண்ணு கஷ்டப்பட்டாலும் தனக்கு விருப்பம் இல்லைனாலும் வாழ்னாலும் அந்த பொண்ணுக்கு சுதந்திரமாக அந்த முடிவெடுக்கிற உரிமை இருக்குது. தாராளமாக அந்த பொண்ணு தாலியை கழட்டி போட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணி எனக்கு இவன் கூட வாழ பிடிக்கல அப்படிங்கிறத அதனோட விருப்பப்படியே வாழ அதுக்கான சுதந்திரம் இருக்குது. அதை யாரும் தடுக்கலை. நீங்கள் போய் அங்கே ஃபைட் பண்ணி அந்த பொண்ணை மீட்டுட்டு வர அளவுக்கு அங்கே எந்த எதிர்ப்பும் அந்த பொண்ணுக்கு பெருசாக இல்லை. அதுக்கு ஏன்னா அது கஷ்டப்படுறாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, குடிக்கிறாங்கிறதா சீனே தவிர அங்கே அவங்கள கடத்தி வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிடையாது. நீங்கள் மீட்டுட்டு வர்றதுக்கு பொண்ணுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு போகுது, டைவர்ஸ் ஆக போகுது. அவன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணுற உரிமை எப்படி அந்த பொண்ணுக்கு இருந்துச்சோ, அவன் கூட எனக்கு இனிமே ஒத்து வராது, பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு விவாகரத்து பண்ணிக்கிற உரிமையும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. நம்ம ஒரு முறை முடிவு பண்ணிட்டாலே அது சரியாக தான் இருக்கணும்னோ கண்டிப்பாக கட்டாயம் அதை மாற்றிக்க கூடாதுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் 1000 பேர் சேர்ந்து பண்ணி வைக்கிற கல்யாணத்துலேயும் விவாகரத்து உண்டு. அதே விதிமுறை தான் காதல் திருமணத்துக்கும், அதுலேயும் விவாகரத்து இருக்கலாம். அவங்க பிரியறதுக்கான அத்தனை உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. இப்போது அந்த பொண்ணா டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியே வர மாதிரி காமிச்சா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அதே ஃபார்முலாவை நம்ம வீட்டு பெண்களும் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாம் தான் காட்டை விற்று கல் குடிக்கிறோம்லாம் பெருமை பேசிக்கிட்டு இருக்கோமே. நம்ம பசங்களே ஊருக்கு 30 பேர் 40 பேருக்கு முழு நேர குடிகாரனா வேலைக்கு போகாமல் பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கானே. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணுங்களாம் உஷாராகி டைவர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படிங்கிற அந்த பாதுகாப்பு மனநிலையில படைப்பாற்றல் கொண்டவர், இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயமான நம்ம சோலை ஆறுமுகம் அவர்கள் வந்து இந்த மாதிரியான காட்சியை வச்சிருக்கார். இதே போல் இன்னொரு காட்சியில் அதே போல் இன்னொரு ஸ்கூல் பொண்ணு வந்து இதே மாதிரி அந்த பொண்ணும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காது. அதுவும் வாஸ்தவம்னு வச்சுக்கலாம். அந்த படத்துல 2வது காதல் எல்லாமே காதல் விவகாரம் தான். அதுலேயும் ஸ்கூல் பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காது, அவங்க அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காது. இது எல்லாத்துலேயும் பொண்ணுங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து இவங்க கிட்ட சொல்கிற மாதிரி சீன் வச்சுருந்தா கூட அதில் ஒரு நியாயம். நேராக இந்த பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷனும் போகாது, தங்களோட அப்பா அம்மா கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாது, நேராக ஆர்கே சுரேஷ் கிட்டையும் ராமதாஸ் கேரக்டரில் நடிச்சிருக்காரு அவர்கிட்டையும் கோரிக்கை வைக்க வந்துடுவாங்க. அப்படி ஸ்கூல் பொண்ணு ஒன்று தன்னை காதலிக்கிறேன்னு ஒரு பையன் தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே சுரேஷ் கிட்ட உதவி கேட்டு வருது. உடனே நரம்பு புடைக்குது, நெத்தி துடிக்குது, அவருக்கு நெஞ்சு துடிக்குது, நெத்தி துடிக்குது. அவன் ஆர்கே சுரேஷோட மனைவி அருவாள் எடுத்து நீட்டுறாங்க. நீட்டின உடனே அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்டே அருவாளை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. நீ போய் போட்டு தள்ள அவனை
ஏதாவது பிரச்சனை பண்ணானா வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்புல டீ கடையில் உட்காந்துக்கிறாரு. கண்ணை காட்டுறாரு. இந்த பொண்ணும் நல்லா புருவத்தை தூக்கி பிடிச்சிட்டு ஓங்கி இப்படி தச்சக்கன்னு வெட்டுறாங்க, கையை வெட்டிடுறாங்க. அந்த அந்த கையை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, என்னாடி அம்மா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டி அம்மா, காசு என்கிட்ட 10 பைசா கூட இல்லடி அம்மா, ஆனாலும் உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியலினத்து மக்கள் மேலே உள்ள வன்மத்தை வாரி 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 இறைச்சிருக்காப்புல நம்ம சோலை ஆறுமுகம். இந்த சமுதாய மக்கள் இவ்வளோ இழிவாக இருப்பாங்க, இவ்வளோ சுகாதாரமற்ற இருப்பாங்க, இப்படி தான் பேசுவாங்க, அவங்க கிட்ட 10 பைசாவுக்கு வழி இருக்காது, அவங்க வறுமையில் இருப்பாங்க, அவங்க பஞ்சப்பரதேசியாக இருப்பாங்க, ஆனாலும் காதலிக்க வந்துடுவாங்க, அதனால நீ அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குது. நம்ம என்ன கேட்குறோம், நாமளே நம்ம வீடுகளில் நம்மளுக்கு என்ன சொல்லி தருவாங்க, நம்மக்கிட்ட காசு இருக்கணும், காசு இருக்குன்னு இல்லாதவங்களை பார்த்து ஏளனம் பண்ணக்கூடாது, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், இன்னைக்கு நம்மக்கிட்ட காசு இருக்கும் திடீர்னு நம்மக்கிட்ட நாளைக்கு நம்ம காசு இல்லாதவங்களா மாறிடலாம், யாரையும் இருக்குது இல்லைங்கிறத சொல்லி நம்ம கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, உடல் ஊனத்தை வச்சு கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம எல்லாருக்கும் கற்பிச்சுக்கிட்டு இருக்காங்க முற்போக்காளர்களும் நம்ம குடும்பங்களும் எல்லாருமே. ஆனால் அந்த படம் என்ன சொல்லுது, நீ ஒருத்தன் ஏழையாக இருந்தான்னா அவனை கிண்டல் பண்ணு, ஒருத்தன் ஏழையாக காசு இல்லாமல் இருந்தான்னா அவனை கேவலமான நீ, அவனை அவமானமான நீ, அவனுக்கு காதல் வரக்கூடாது, அவன் நம்மகிட்ட பேசிடக்கூடாது, நம்மகிட்ட பேச முயற்சி பண்ணாலே கத்தி எடுத்து வெட்டிடு அப்படின்றத கற்பிக்குது இந்த படம். அவன் வெட்டு வாங்கினவன் அந்த படத்தில் வெட்டு வாங்கிட்டு லெஃப்டில் வெட்டு வாங்கிட்டு ரைட்டு கையை பிடிச்சிட்டு ஓடுறான், கையில் விழுந்து எந்திரிச்சு. அதுக்கு கூடவே சரணடைகிறதுக்கு அடிமையை கூடவே வச்சிருக்காப்புல நம்ம ஆர்கே சுரேஷ். இவங்க வெட்டு வாங்கலாம், இவர் அருவாளை வாங்கி அவங்ககிட்ட கொடுப்பாங்களாம், அவன் போய் சரணடைவானான். எங்களை எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தான் கூடவே சரணடைகிறதுக்காக தான், உங்கள் கூடவே ஆடு மாதிரி தலையாடிக்கிட்டு சுற்றுறதுக்காக தான் எங்களை வச்சிருக்கீங்கிறத வெட்ட வெளிச்சமாக இயக்குனர் போட்டு காட்டுறாரு. கூட சுற்றுறவங்களெல்லாம் இப்படி தாண்டா கேஸ் வாங்க வச்சு உள்ள அமைச்சிருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் ஆர்கே சுரேஷ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு பையன் வருவான், அவங்க தெரிஞ்ச பையன் போல் வருவான். என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம பேசுவான். சரி என்ன பண்ணுற, நீங்கள் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க, அதை பண்ணீங்கன்னு சொல்லுவான். சரி அப்படியே ஆர்கே சுரேஷ் யோசிச்சுட்டு என்ன சொல்லுவார், எனக்காக ஒரு விஷயம் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாரு. கேட்டதுன்னு என்ன பண்ணியிருக்கணும், பண்ணுறேன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். உடனே அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, ஓடி போய் பக்கத்தில் இளநீ வெட்டிட்டு இருந்தால் அந்த கத்தியை வாங்கி சொல்லு மாமா அறுத்துக்கிறேன், இப்போ சொல்லு மாமா அறுத்துக்கிறேன், அறுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறான். என்ன நியாயமாக நீ படமாக இருந்தாலும் எப்படி சீன் வச்சுருக்கணும், கேட்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்பயும் கொஞ்சம் தயக்கத்தோட மறுபடியும் கேட்குற மாதிரி வச்சுருந்தா நீ நான் என்ன நம்ப மாட்டேற என்ன அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது சீன் வச்சுருக்கலாம். நான் பாரு நீ சொன்னேன்னா கையை வெட்டிப்பேன் கழுத்தை வெட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு சீனுக்குமே அதுக்கான முன்னகர்த்தல் இல்லாமல் நேராக இந்த பார் நீ சொன்னனே அவன் இப்படி செஞ்சிருவான், கழுத்தை வெட்டிக்கிறேன் நிற்பான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இந்த சீன் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, சம்மந்தமே இல்லை, திடீர்னு எடுத்துகிட்டு வந்து நடுவில் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அங்கிருந்து அந்த பையன்கிட்ட இருந்து தாலியை கழட்டி போட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தானே, அப்போ அவங்க வாழ்க்கைக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்டுருவாங்களே அப்படின்ட்டு இவனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி விட்டுறாங்க அந்த பொண்ணுக்கு. எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலும் நீங்கள் மற்றவங்களெல்லாம் நாடக காதல் நம்ம பழி போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெரும்பாலும் நாடக காதல் எங்கே நடக்குதுன்னா, இதுதான் சம்மந்தமே இல்லை ஒருத்தனை என்ன ஏதுனே தெரியாமல் வாக்கு கொடுக்க சொல்லி அவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, இல்லை அந்த பொண்ணுக்கு கூட்டிகிட்டு வந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, எதுவுமே கேட்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் என்ன, நாடக கல்யாணமா இல்லையா? அந்த பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காகவே நீங்கள் யாரை காட்டினாலும் அந்த பையன் கூட வாழணுங்கிறதுல என்ன நியாயம்? இந்த பையன் வேலைக்கு போயிட்டாலே இவனுக்கு கல்யாணம் பண்ணுற தகுதி இருக்கா, இவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. இவங்க அங்கிருந்து தாலியை காட்டி போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா வேற எவனாச்சும் சிக்கிறான்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. முக்காவாசி திருமணங்கள் அப்படிங்கிறது சொத்தை காப்பாற்ற தான் நடக்குது. நிலங்கள் கைவிட்டு போயிடக்கூடாது, சொத்து பிரிஞ்சு போயிடக்கூடாது, வேற யாரும் அனுபவிச்சிடக்கூடாது. இன்னைக்கும் கிராமப்புறங்களில் பேச்சு வழக்கிலே இருக்குது. எவ்வளோ ஒத்தி நாம் சம்பாதிச்சதை அனுபவிக்கணுமா, எங்கேயோ இருந்த ஒத்தி இந்த வீட்டை ஆளணுமா, நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டியிருக்கோம், இந்த வீட்டில் வேற ஒருத்தி உட்காந்து ஆளணுமா, எங்கள் அண்ணன் பொண்ணு இருக்கா, எங்கள் தம்பி பொண்ணு இருக்கா, எங்கள் மச்சான் பொண்ணு இருக்கா, மாமன் பொண்ணு இருக்கா, அவள் இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நம்ம கிராமங்களில் இன்னும் கூட பேச்சு வழக்கு இருக்குது. சொத்தை காப்பாற்றிக்க கல்யாணம் பண்ணுறது நாடக கல்யாணமா, சொத்தை காப்பாற்றிக்க இல்லை என்ன ஏதுன்னு விருப்பங்களை தெரிஞ்சுக்காமே கல்யாணம் பண்ணி வைக்கிறது நாடக கல்யாணமா, உண்மையாக ஒருத்தன் உயிரையே கொடுக்க துணிஞ்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது நாடக கல்யாணமா? இதுக்கப்புறம் முக்கியமான சீன் என்னன்னா, இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் காதல், அதாவது கிராமத்து ஹீரோயின் காதல். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிராமத்து ஹீரோயின் காதல்லையும் அப்படித்தான். பெண் படித்து முடிச்சுட்டு டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா, அது வரைக்கும் தையல் கிளாஸ் போய்கிட்டு இருக்கா. அதே போல் பையனும் ஏதோ படித்து முடிச்சுட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அவங்க வந்து ஒரே ஒரு சீனில் சந்திக்கிறாங்க, பார்க்குறாங்க, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருது. 2வது சீனில் நான் உன்னை காதலிக்கிறேன்னு கையை எடுத்துக்கிட்டு நிற்கிறான். 3வது சீனில் கழுத்தில் கையை வச்சுட்டு நான் உன்னை லவ் பண்ணலைன்னா அறுத்துட்டு சேர்த்துருவாங்கிறான். காதலுக்கான எந்த நகர்வுமே இல்லை. அந்த பொண்ணு ஒருத்தன் கையில் பிளேடு வச்சுக்கிட்டு இருந்தாலே அவனை காதலிச்சிருவா, கழுத்தில் கத்தி வச்சாலே காதலிச்சிருவா, ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அந்த குறியீடெல்லாம் கூட வச்சுருக்காங்க, அப்படி போட்டாலே காதலிச்சிருவா, ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு வந்தாலே காதலிச்சிருவாங்கிறதெல்லாம் என்ன ஒரு பச்சை அயோக்கியத்தனம். அப்போது நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டை பார்க்காமவே இருக்காங்க, அவ்வளோ பஞ்ச பனாரைகளாகவே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு டிஷர்ட்டை ஒருத்தன் மாட்டிட்டு வந்தாலே அவன் பின்னாடி பல்ல காட்டிட்டு போகிறதுக்கு. ஒரு காதல் காட்சிக்கான எந்த முன்னகர்வு பின்னகர்வு எதுவுமே இல்லை. இப்படி சந்திச்சாங்கப்பா, இப்படி பழகினாங்கப்பா, அவங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் ஒத்து போச்சுப்பா, எந்த சீனும் கிடையாது. 3 சீனில் காதல் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா அந்த காதலை பலவீனமான காதலாக காட்டணுமா இயக்குனர். அது ஒரு நாடக காதல் அப்படிங்கிறதுனால அது பலவீனமான காதல். நீ காதல் பலவீனமான காதல், பையன் ஏமாத்துறதுக்காக காதலிக்கிறான், அந்த பொண்ணுக்கு அதில் நியாயம் கற்பிக்கிற மாதிரியான சீனே இல்லையே. எந்த விஷயத்த காரணம் காட்டி அந்த பொண்ணு அதை அவனை காதலிக்கணும் அப்படிங்கிற அந்த பெண் பக்கம், அந்த ஹீரோயின் பக்கம் நியாயம் கற்பிக்கிற எந்த சீனும் இல்லை. இவர் கத்தி வச்சு நின்னதுனே லவ் பண்ணுற மாதிரி காதலை பலவீனமாக காட்டுறதுக்காக பெண்ணையும் பலவீனமாக்குறாங்க, அந்த ஹீரோயினையும் மலினமாக காட்டுறாங்க. டிஷர்ட் போட்டு வந்தாலே ஜீன் போட்டு வந்தாலே லவ் பண்ணிடுவாங்கிறதும் எவ்வளோ நம்ம வீட்டு பெண்களை அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற செயலோ அதே காட்சியை தான் அங்கே படைச்சி வச்சிருக்காரு படைப்பாற்றல் மிக்க இந்த படத்தோட இயக்குனர். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் காதலிச்சிடுறாங்க, எல்லாம் பழகுறாங்க, போயிட்டுருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் காதலிக்கிறத பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் வந்து இனி இங்கே 2 பேரும் ஒன்றா போகிறீங்களா, அவன் யார் இவன் யாருங்கிற மாதிரி ரியாக்ஷனை காமிச்சு கரும்பு கட்டை எடுத்து துரத்தி பிடிச்சி அடித்து அந்த பையனை அடித்து துவச்சி போட்டுறாங்க. இந்த பொண்ணையும் பெண்ணுன்னு கூட பார்க்காம காட்டு மிராண்டித்தனமாக அடித்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது, ரத்தம்லாம் மண்டையெல்லாம் பொழந்துருது. ஆனாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்களான்னா கிடையாது. யார், நாம் தான் ஆண்ட பரம்பரையாச்சே, நமக்கு மனுஷ தன்மையே இல்லைல்ல. என்ன மாதிரியான காட்சி வச்சுருக்கான் பாருங்கள் இந்த இயக்குனர். நம்ம அனுமதியே இல்லாமல் ஒரு சமூகத்தையே காட்டு மிராண்டியாக காட்டுறோம். நாமெல்லாம் மனுஷங்களே இல்லை மிருகங்க அப்படின்னு காட்டுறோம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்கள அடித்து மண்டையை உடைச்சிருவோம், கீழே தள்ளிடுவோம், மயக்கம் போட்டாலும் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஐயா கொண்டு வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போக மாட்டோம், மாட்டு வண்டியில் அள்ளி போட்டு அவங்க வீட்டில் போய் கொட்டிடுவோம் அப்படின்னு ஒரு சீன் வச்சிருக்கான். இது எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? தூக்கி போட்டு அள்ளி போட்டு போயிடுறாங்க. உடனே பஞ்சாயத்து கூடுது. பஞ்சாயத்து சீன்லையும் ஒரு புதுமையான நகைச்சுவையை ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். என்ன புதுமையான நகைச்சுவைன்னா, நைட்டி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில், அதாவது நைட்டி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் காமெடின்னு நினச்ச சிலர்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த காமெடி எடுத்துகிட்டு வந்து படத்தில் வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து வாழ்ந்து செத்து புதஞ்சு போச்சு அந்த காமெடியெல்லாம், நகைச்சுவைன்னு சொல்லிக்கிறதெல்லாம். அதை வந்து பஞ்சாயத்தில் கேட்குறாப்ப, ஏன்பா இந்த பொண்ணுங்க நைட்டி போட்டுட்டு இருக்காங்க, இதுக்கு ஒரு நீ தீர்ப்பு சொல்ல நாட்டாம தலைவரை அப்படின்னு சொல்கிறான். ஆமாம்பா, இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு, யார் பொண்ணு யார் ஆம்பளைன்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறான். அவங்க பெண்ணு ஆனால் தெரிய மாட்டேங்குது இவனுங்க பார்த்து வலிஞ்சு நிற்கிறதுக்கு. நானாக சொல்லலை, அதே ஆறுமுகமே இயக்குனரே அதுக்கு உடனே அடுத்த ஃப்ரேமில் வச்சுருக்காரு. நைட்டியை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பெண் வந்து சேலை கட்டிட்டு போவாங்க. பஞ்சாயத்தே மொத்தம் வெறிக்க அந்த பெண்ணை தான் பார்க்கும். விறகு தூக்கிட்டு கையை இப்படி மேலே தூக்கிட்டு போவாங்க. பஞ்சாயத்தை வெறிக்க தான் பார்க்கும். பஞ்சாயத்து தலைவர் மட்டும் யோகியமாக இருக்காரானா? இல்லை, பஞ்சாயத்து தலைவர் தான் முதல்ல வெறிக்க பார்க்கும். என்ன பண்ணாலும் நமக்கு சிக்க மாட்டேங்குதே இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருப்பார். நானாக சொல்லலை, அந்த படத்திலே மைண்ட் வாய்ஸ் வருது. நமக்கு தோட்டம் இருக்குது, துறப்பு இருக்குது, 100 ஏக்கர் இருக்குது, வண்டி இருக்குது, கார் இருக்குது, லாரி இருக்குது, நம்மளுக்கு மடிய மாட்டேங்குது. அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரே ஜாதி தான், அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு அவனை பிடிச்சிருக்கு இவளுக்கு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் மைண்ட் வாய்ஸ். இந்த பெண்கள் நைட்டி போட்டால் இவங்களுக்கு உறுத்து தான். ஏன்னா இவனுக்கு வந்து உட்காந்து ஜொல்லு வடிக்க முடியல. அதனால கலாச்சாரத்தை காப்பாற்ற சேலை கட்டிட்டு போகிற பெண்ணை பார்த்துட்டு அதுலேயும் இவனுங்களுக்கு ஒரே ஜாதியில் உட்காந்துட்டு இருந்தாலும் வர்க்க பேதம் வேறாங்க. அதையும் நல்லா உடைச்சி காமிச்சிருக்காரு இயக்குனர். என்னதான் நீ நில வச்சிருந்தாலும் உன்னை மதிக்க மாட்டா பொண்ணு, அவளுக்கு பிடிச்சவளை தான் அந்த பெண்ணு மனசா விரும்புவா, ஏற்றுக்குவா அப்படிங்கிறத இயக்குனர் வச்சிருக்காரு. ஆனால் அதை என்னவா கன்வே பண்ணுறாருங்கிறது தான் அதில் செய்தி. இதே தான் இளைஞர்கள்கிட்டையும் காதல் நடக்குது. நீ எவ்வளோ சொத்து வச்சிருக்க, சுகம் வச்சிருக்க, பணம் வச்சிருக்க அப்படிங்கிறத பெண்கள் பார்க்க மாட்டாங்க, ஆண்கள் பார்க்க மாட்டாங்க. காதல் இயற்கையானது, அதை எப்படி நீ நாடக காதல்னு சொல்லுவ? அது இந்த கான்செப்ட்லேயே தான் அவங்களுக்கு காதல் வருது, அதை நீ நாடக காதலுங்கிற.
அதே விஷயத்த இங்கே உட்காந்துக்கிட்டு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு நாட்டாமன் உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பேசுறன்னு உட்காந்துக்கிட்டு அதே தான் இவன் பண்ணுறான். இதை மட்டும் அப்படியே இவர் ஜாதிக்கான பெருமை அப்படின்னு காட்டினா எந்த விதத்துலதான் நியாயம் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் அந்த பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறான், இந்த பைல்வான் ரங்கராஜன் பழைய கவுண்டமணி காமெடியிலலாம் இருப்பான் இல்லையா, சட்டை கழட்டி போட்டு, அந்த மாதிரி பைல்வான் ரங்கராஜன் மாதிரியான ஒரு கேரக்டர் நிற்க வச்சுட்டு திடீர்னு பஞ்சாயத்துனா யாருனா எதனா பேசணும்ல, ஏன்பா யாராவது வந்தாச்சாப்பா, யாராவது விட்டு போச்சாப்பா அப்படின்னு பேசணும்ல அப்படின்னு ஒரு கேரக்டர் எழுந்துச்சு. சட்டை போடாமல் எழுந்துச்சு நின்று, என்னையா பஞ்சாயத்தை கூட்டி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணு பெற்றவன் எங்கேயா, வர சொல்லியா பொண்ணை பெற்றவனை அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக வேட்டியை இறக்கி விட்டுட்டு கிளம்புறாரு. போறாரு. இன்னும் அந்த அந்த ஆள் பின்னாடியே கேமரா போகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ளே போறாரு. வீட்டுக்குள்ளே தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டு படுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கூட அவங்க அம்மா பாட்டி தங்கச்சி எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் அழுதுகிட்டு போகுது. என்ன பொண்ணோட அப்பாவை வர சொல்லுன்னு பஞ்சாயத்தில் கேட்டனா இவன் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போகிறானே, இப்போ இவன் யாராக இருப்பான், சித்தப்பாவாக இருப்பானோ அப்படின்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான எந்த பதிலும் அந்த காட்சியில் இல்லை. நேராக போகிறான், வீட்டுக்குள்ளே போகிறான், ஏதோ அவன் அப்போ வீட்டு சொத்து மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு சொம்பை எடுக்கிறான். சொம்பை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி பக்கம் கொல்லை பக்கம் போகிறான். வேட்டியை தூக்கிட்டு அந்த சொம்புக்குள்ளே மூத்திரம் மேஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த மூத்திரத்தை சொம்பில் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணோட மூஞ்சில மூத்திரத்தை ஊற்றிட்டு போகிறான். ஊற்றிட்டு சொம்பை கீழே தூக்கி வீசிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஏன்னா காட்சி இது, என்னடா அதில் எந்த லாஜிக்குமே இல்லையாடா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஒன்று ஏதோ ஒரு பொண்ணோட அப்பன் கோபத்தில் ஏதோ பண்ணுறான்னு காமிக்கலாம், இல்லை சொந்தக்காரன் காமிக்கலாம். சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு தற்குறி பஞ்சாயத்தில் கத்துறான், அவன் பின்னாடி கேமரா போகுது, அவன் போய் சொம்புல மூத்திரத்தை பிடிச்சி பொண்ணு மூஞ்சில ஊற்றிட்டு வரான். அவங்க வீட்டு அம்மா பெண்களும் வந்து அதை ஏன் என்ன ஏதுன்னு கேட்டு அவனை செருப்பால் அடிக்காம அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்குங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டு போறானே அந்த படுபாவி அப்படின்னு. இது என்ன காட்சி, இது என்ன சொல்ல வராரு இயக்குனர் இமயம் அவர்கள்? இவ்வளோ பெரிய படைப்பு எடுத்தவர் இந்த காட்சியிலேருந்து என்ன சொல்ல வர? நீ ஒரு பொண்ணு காதலிச்சுட்டா ஊரில் இருக்கிற தெருவில் இருக்கிற எந்த வேணா எந்த நாய் வேணா வீட்டுக்குள்ளே நான் திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி நுழையலாம். அந்த பொண்ணு மேலே நீ பெயிண்ட் மேலே போட்டு போகலாம், மூத்திரத்தை எடுத்து மேலே ஊற்றிட்டு போகலாம் அப்படிங்கிறதான் கணக்கு இந்த இவரோட படைப்பாற்றல் மூலமாக சொல்கிறாரா? இப்படித்தான் நம்ம எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குமா? அநாகரிகமாக மனிதத்தன்மை இல்லாமல் காட்டு மிராண்டித்தனமாக தான் இந்த வன்னிய சமுதாய மக்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்களா? அதைத்தான் காட்சி வச்சிருக்காரா? இந்த மக்களை, எங்க இளைஞர்களை காட்டு மிராண்டிகளா, மனிதத்தன்மையற்றவர்களா, உயிர்கள் மேல பற்று இல்லாதவர்களா, மிருகமா காட்ட சோலை ஆறுமுகத்துக்கு யார் உரிமை கொடுத்தது? ஒரு சமூகத்தையே மனுஷத்தன்மையே இல்லாத காட்டு மிராண்டிகளா, படிப்பறிவே வெளி உலக அறிவே இல்லாத மிருகங்களா, மனுஷத்தன்மையே இல்லாத மிருகங்களா எங்களை சித்தரிக்க சோலை ஆறுமுகத்துக்கு யாரு அந்த உரிமை கொடுத்தது? ஒரு பக்கம் பட்டியலினத்து மக்கள் மேல வன்மம், அவங்க இப்படித்தான் இழிவானவங்க, காசு இல்லாதவங்கன்னு. நாங்கள் மட்டும் அப்படியே கோட்டீஸ்வரனா இருக்குமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. எங்கள் பக்கம் ஜாதி பெருமை, ஆண்ட பெருமை அப்படின்னு பெருமை பேசிட்டு எவன் வேணா வீட்டுக்குள்ளே வரான் போகிறான், எவன் வேணா மூத்திரத்தை பிடிச்சி ஊற்றுறான். அதை அந்த பெண்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. யாரா அவன் நாய் செருப்பால் அடிப்பண்டா, நீ யாரா இங்கே வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு வெளியே துரத்தாத. அவன் மூத்திரத்தை பிடிச்சி ஊற்றிட்டு போனாலும் ஐயோ படுபாவி இப்படி பண்ணிட்டு போகிறானே நடுவாங்க. அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அவன் அதை ஊற்றிட்டு போனாலும் இந்த கருமம் முடிச்சவன் இப்படி பண்ணிட்டு போனானே அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வாமா, இல்லைன்னா தண்ணியை எடுத்து ஊற்றி கழுவி விடாமல் துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவரோட படைப்பாற்றலை பாருங்க, இவரோட கற்பனை சிந்தனையை பாருங்க, இயக்குனரோட கற்பனை சிந்தனையை துணியை வச்சு மூத்திரத்தை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கருமம் பிடிச்சவன் எங்க உருண்டு பிறந்துட்டு வந்தானோ நாத்தம் பிடிச்சவன் அதை தண்ணியை ஊற்றி கழுவாம துணியை வச்சு துடைக்கிறது தான் இவரோட படைப்பாற்றலாம். எங்களை காட்டு மிராண்டிகளா, எங்களை மிருகங்களா சாக்கடையில உருள்ற பண்ணி மாதிரி மூத்திரம் மேஞ்சா கூட அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி எங்களை காமிக்கிற இந்த படத்தை, இந்த இயக்குனரை விமர்சிக்க கூடாதுன்னு சில கூட்டம் சொல்லுது. யாருக்கு எதிராக அந்த படம் எடுத்திருக்காங்க, நம்மளை இழிவா காமிச்சிருக்காங்கிறதே இந்த பசங்களுக்கு தெரியாத மாதிரி இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க, அவங்க வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பஞ்சாயத்துக்கு வந்து அவங்க அப்பா, ஹீரோயினோட அப்பா வந்துருவாரு. பஞ்சாயத்தில் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊரில் பண்ணக்கூடாதுப்பா, நம்ம ஊரில் பொம்பளை புடவை கட்டின்னு போனால் சைட் அடிக்கலாம், நம்ம கூட வரமாட்டாளேன்னு பேசலாம், நமக்கு மட்டும் மடிய மாட்டாளேன்னு பேசலாம், ஆனால் காதலிச்சிடக்கூடாதுப்பா, நம்ம ஊரில் இப்படியெல்லாம் தப்பு, இதை பார்த்துட்டு எல்லா பொண்ணுங்களும் ஆரம்பிச்சுட்டா நம்ம வீட்டு பசங்கள்லாம் காட்டு மிராண்டிங்கன்னு எவ்வளோ நம்ம வீட்டு பசங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அதனால் அந்த பொண்ணு கொண்டு போடு அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. பஞ்சாயத்து கட்டு பார்த்தேன்னா இந்த ஊரில் இருக்க முடியும், இல்லைன்னா ஊட்டையே கொளுத்தி போடுவோம், ஊரில் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது த்ரெட்டன் பண்ணி மிரட்டி அவரை பெத்த பொண்ணை அப்பாவே நான் கொன்னுடுறேன்னு பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு காட்சி. கட்ட பஞ்சாயத்து வச்சுட்டு அப்பா அழுகிறாரு, புலம்புறாரு. இருந்தாலும்
போகிறார் வீட்டுக்கு. எப்படி பொண்ணை போட்டு தரலான்ட்டு அப்பாவும் பையனும், அதான் பொண்ணோட அண்ணன், அவனும் ஜாதி வெறியனா காட்டுறாங்க. அப்படியே என்ன வீட்டில் ஒன்றும் கிடையாது, சாப்பாடு கிடையாது, வறுமையில் இருக்குது அந்த வீடு. அந்த காட்சி அப்படி தான் இருக்குது, அவங்க காட்டுறது அப்படி தான் இருக்குது. விவசாய குடும்பமாக மாடை வச்சுக்கிட்டு இருக்காங்க, மாட்டு வண்டி வச்சுருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, பெரிய பொருளாதார வசதி இல்லை, சின்ன வீடு தான், பெரிய வீடு கிடையாது, பழைய காலத்து வீடு. அப்படி வறுமையில் இருக்கிற வீட்டில் வளர்கிற பையனுக்கு ஜாதி வெறிக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அவ்வளோ வீரம் இருக்கிறவன் எங்கள் வீட்டு பொண்ணை கொலை பண்ண சொல்கிறீங்களாடான்னு பஞ்சாயத்தை எடுத்து பேச மாட்டான். நல்லா மாடு மாதிரி இருந்தால் கூட பஞ்சாயத்தை எடுத்து பேச மாட்டான், கட்டுப்பட்டுருவார். அவர் வீரெல்லாம் எங்கே இருக்கும்? யாராவது ஒருத்த காதலிச்சானா அவனை ஓடி போய் அப்படி வெட்டிட்டு வந்துடலாம், அங்கே தான் அவன் வீரம் இருக்கும். இப்போ இங்கே தப்பு பண்ணுற, தான் ஊரில் தப்பு பண்ணுற யாரையும் கேள்வி கேட்குற அந்த இடத்துலலாம் வீரம் வராது. எப்படா இப்படி காட்டு மிராண்டித்தனமாக ஒரு தீர்ப்பு தரீங்களேன்னு அதில் வீரம் எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது. நீ சொந்த சாதிக்குள்ளே இருந்து எந்த விஷயத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடாதுங்கிறதையும் மறைமுகமாக நம்மக்கிட்ட வலியுறுத்துறாங்க. அப்படியே ஒரு சிந்தனையை, அப்படியே அந்த சிந்தனையிலே இருக்கணும். ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நான் அந்த பையனோட வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்வேன், உங்கள் கூட இருக்க மாட்டேன், இல்லைன்னா நீ என்னை அடித்து கொன்னாலும் சரி, வெட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னை அவனோட சேர்த்து வைக்கிறதுனா வைங்க, இல்லைன்னா எனக்கு பிடிச்ச கோழி குழம்புல விஷத்தை கலந்து கொடுத்துருங்க, சாப்பிட்டு செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடு அந்த பொண்ணு. உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, கோழியை பிடிக்கிறாரு, வெட்டுறாரு, குழம்பு வைக்கிறாரு. பாசமுகு பையன் வந்து பாசமுகு தங்கச்சிக்கு என்ன பண்ணுறாரு, பாட்டிலில் விஷம் எடுத்து வந்து கொடுக்குறாரு, கோழி கலப்பில் கலக்கு பாத்தியில் போட்டு தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அங்கேயோட இன்டர்வல் வருது. இன்டர்வல் வந்ததுன்னே அது வரைக்கும் நான் இதை யதார்த்தமாக ரொம்ப சாதாரணமாக இந்த காட்சிகளை சொல்கிறேன். அந்த படம் எப்படி ஆடியன்ஸை கொண்டு போகுதுன்னா, ஒரு வன்முறையோட, ஒரு வெறுப்போட, அந்த வன்முறையை தூண்டிக்கிட்டே இருக்குது. அந்த இடைவேளை காட்சி வரைக்கும் வெறி ஏற்றுது படம். யாராவது வீட்டில் காதலிக்கிற பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த படத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இன்டர்வலோட வெளியே எழுந்து கிளம்பி போயிட்டு வேலையாக தன் பொண்ணுக்கு சோத்தில் விஷத்தை வச்சு கொடுத்து கொலை பண்ணியிருப்பான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மாற்றி சிந்திக்கிற, பகுத்தறிவோடு சிந்திக்கிற நாம் போகும்போதே அந்த அழுத்தத்தை, தூண்டுதலை அந்த படம் நமக்கு தர்றதை நம்மளால் உணர முடியுது. அது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போது ரொம்ப தாராளமாக ஜாதியை ஏற்றுக்கிட்டு நமக்கான பெருமையான படம், நம்ம படம்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் பெருமையோட உட்கார்றவன் மனசில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 2 பேர் ஒரு குடும்பத்தோட ஒருத்தன் நம்ம ஜாதி படம் வந்திருக்கு, நம்ம தலைவர் படம் வந்திருக்குன்னு குடும்பத்தோட பெண்களை கூப்பிட்டு போகிறான்னா அந்த வயசு பொண்ணு அந்த அப்பனை என்ன மாதிரி அணுகும் அந்த காட்சிகளை பார்த்துட்டு. இவ்வளோ கொடூரமான காட்சிகளை இப்படியே இதை பெருமையாக பேசுகிற, இதை நியாயப்படுத்தி இந்த படத்தை கூப்பிட்டு வந்திருக்குன்னா நீயும் அந்த மாதிரி கேரக்டர் தானப்பா, அப்படி என்னை கொண்டு போடுவியா? அப்பனை ஒரு கொலைகாரனா பார்க்காது, அண்ணனை ஒரு கொலைகாரனா பார்க்கறாது, வன்முறையாளனா பார்க்காது. இந்த ஜாதியில் இருக்கிற, இந்த சமூகத்தில் இருக்கிற ஆண்களை வன்முறையாளர்கள், காட்டு மிராண்டிகள், மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிக்கிற இந்த படம். இன்டர்வல் முடிச்சு படம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கேவலமான ஒரு ஜோக் வச்சிருக்காராம் சினிமா. அப்படியே சீரியஸாக பார்த்தா ஜோக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறாராம் ஆடியன்ஸை. அதாவது என்ன ஜோக் அப்படின்னா, பட்டியலினத்து வாழ்கிற மக்கள் வந்து சோத்துக்கு அடிச்சுக்கிறாங்க, அதுதான் ஜோக். என்னத்துக்கு அந்த கரும காட்சியை வச்சாங்கன்னே தெரியல. அது அப்படியே போதை அடிச்சுக்கிறாங்க, பேசுகிறாங்க, அஹான்னு அவங்களே சிரிச்சுக்கிறாங்க, தேட்டரில் யாருமே சிரிக்கலான்னா அப்படி ஒரு அற்புதமான காமெடி காட்சியை வச்சுருந்தார். அதுக்கப்புறம் சீனில் இந்த விஷம் கலந்தது என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இப்போ பூனையும் சாப்பிடுது, அந்த பொண்ணும் சாப்பிடுது. சாப்பிடும் போதெல்லாம் அந்த பெண்ணோட அம்மாவோ பாட்டியோ தங்கச்சியோ சாப்பிடாதமாங்கிறாங்க, பிடுங்கி போடல. ஏயா எவ்வளோ கஷ்டப்பட்டு பெண்ணை 10 மாதம் சுமந்து பெற்று ஆசையாக வளர்த்து, எவ்வளோ ஆசையாக வளர்த்துருக்கேன் பொண்ணை, எவனோ ஊருக்கார பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு வெட்டி பசங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து பொண்ணை கொலை பண்ணுறேன் அப்படிங்கிற, இந்த ஊரும் எங்களுக்கு தேவையில்லை, நீயும் தேவையில்லை, நாங்கள் வாழ்ந்துக்கிறப்போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மா போகிற மாதிரி காட்சி வச்சுருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இல்லை அந்த அப்பனே பொண்ணு மேலே பாசம் இருக்குன்னா, டே நீ என்னடா ஊரில் வாழ விட மாட்டியா, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்டா, அப்படி ஊர்லேயே வாழனாலும் பரவாயில்லடா, நாங்கள் எங்கேயாச்சும் போய் வெளியே பொழைச்சிக்கிறேன்டா, நான் கொஞ்ச நாள் கழிச்சு பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கிட்டு போலீஸ் கேஸ் பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு போயிருக்கணும். ஆனால் என்ன காட்சி வச்சுருக்காங்க, சாப்பிடாதமான்னு அழுதுகிட்டு இருப்பாங்களா, அந்த பொண்ணு நல்லா வாரி வெள்ளுன்னு வெளுத்துருமா, அப்புறம் செத்து போயிடுன்னு செத்து போகிறேன்னு பத்துருமா. அப்புறம் இன்டர்வல் முடிச்சு அதில் வந்து ட்விஸ்ட் வச்சுருப்பாங்களாம். அதாவது அவங்க அப்பா விஷம் கலந்துருக்க மாட்டாராம், பொண்ணு உயிரோடு இருக்கும். ஆனால் வெளியே வந்து பார்த்தா அவங்க சின்ன பொண்ணு செத்து போயிருக்கும். ஏன் அப்படின்னா, அப்பனும் அண்ணனும் சேர்ந்து, இந்த மிருகங்கள் சேர்ந்து நம்ம அக்காவை கொண்டுட்டாங்க, அக்கா காதலுக்கு நாமளும் துணையாக இருந்திருக்கோம், அக்கா தேவையில்லாமல் நம்ம கொண்டுட்டுமே, நாம வளர்ந்து வந்தாலும் நம்மளையும் கொலை பண்ண கூட இவங்க தயங்க மாட்டாங்கல்ல, அக்கா செத்தப்போவே நாமளும் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு இவங்களை எப்படி அணுகியிருந்தால் அந்த சாவர முடிவை எடுத்திருக்கும். அப்படியான ஒரு காட்சி. செத்து போகுது. உடனே
அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இல்லைம்மா நான் உன்னை கொலை பண்ணல, சோத்துல விஷம் கலக்கலை, இந்த பையப்புடி நகையெல்லாம் வெயி, கேழ்வரகு பானை, அந்த பானை இந்த பானைலேருந்தெல்லாம் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து பையில் போட்டு வா போகலாம், நீ போய் உனக்கு பிடிச்சவனோட வாழு, இங்கே இருந்தால் உன்னை வாழ விட மாட்டாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு இல்லை நான் வரமாட்டேன், தங்கச்சி செத்து போயிருக்கு, தங்கச்சி வேற இப்படி இருக்கு, நான் எப்படி போவேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன் அப்படிங்குது. அப்போது இங்கேயே இருக்கிறன்ற பொண்ணை கட்டாயமாக கருத்தி கூப்பிட்டு போகிறாருன்னா சோலை ஆறுமுகம் அதுக்கு அந்த சீனை வச்சுருக்காரு கிடையாது. நீ காதலிச்சிட்டா ஊர் கட்டுப்பாடை மீறிடும், இன்னொருத்தவங்க அந்த மாதிரி காதலிச்சிருவாங்க உன்னை பார்த்துட்டு, உன்னை இங்கே இருந்தால் கொண்டுடுவாங்க, அதை எங்களாலையும் அனுமதிக்க முடியாது, நீ போய் வேணா எங்கேயாச்சும் வாழ்ந்துக்கோ, ஊரை எதிர்த்தோ காதலை ஆதரிச்சோ எங்களால் இங்கே வாழ முடியாது, உன்னை ஏற்றுக்கிற மனசு எங்களுக்கும் இல்லை, ஏதோ போய் தொலை, உன்னை உயிரோடு விட்டுடுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் பையன்கிட்ட விட்டுறாங்க. சென்டிமெண்ட்டாக பேசி கீசி விட்டுட்டு வந்துடுறாங்க. எதுக்கு இந்த சீன் அப்படின்னா, காதலை இந்த மக்கள் எப்பவுமே ஆதரிக்கிறாங்க, உண்மையான காதலாக இருந்தால் ஊரை எதிர்த்துக்கிட்டு கூட சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாரு. கருத்து சொல்லிட்டு அடுத்த சீனில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பட்டியலினத்து இளைஞன் வாழ்கிற பகுதியை காட்டுறாரு. அந்த இடமே இவங்க காதல் பிரச்சனைனால அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு, வீடெல்லாம் கொளுத்தப்பட்டிருக்கு, உடச்சி நொறுக்கி போட்டிருக்காங்க, எல்லாரையும் அடித்து வெட்டி மண்டையை உடைச்சிருக்காங்க, கை காலை வெட்டியிருக்காங்க, எல்லாரும் கட்டு போட்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இருக்கிற இடத்துல. அப்போது அவங்களுக்கான தலைவர் வரார், பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக, அவங்க குறைய கேட்கறதுக்காக. ஆனால் அப்படி வர அந்த தலைவரை வில்லனை காமிச்சிட்டாங்க. வேற யாரும் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அடித்து மண்டையை உடைச்சிருக்காங்களே, அவங்க வீடு வாசலை கொளுத்திருக்காங்களே, கையை காலை வெட்டியிருக்காங்களே அப்படின்னு வேற யாரும் பார்க்க வரல. ஆனால் பார்க்க வர ஒரு தலைவனையும் அந்த தலைவன் உங்களை ஏமாற்ற வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க காட்சி. ஏன்னா வந்ததுடனே அங்கே இருக்கிற பெண் அந்த தலைவருக்கு தண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்களாம், அவர் வேணான்னு பக்கத்தில் வாட்டர் பாட்டிலேருந்து வாங்கி தண்ணி குடிப்பார். இவங்களோட வன்மத்தை பாருங்க, எந்த இடத்துல வெட்டுப்பட்டு கலவரமாய் கிடக்கிற இடத்துல ஓடி பெண்கள் தண்ணி கொடுக்குறாங்க, இப்படி பாதிக்கப்பட்டிருக்கே, வன்முறை ஆயிருக்கே, மக்கள் அடிச்சு நொறுக்கி இருக்காங்களே அப்படின்னு பதட்டத்துல வராங்க. அந்த மக்களுக்கு தாங்க இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தரதுக்கு வராங்க. அவ்வளோ பெரிய வன்முறை காட்சியை கையில கட்டு தலையில கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா ஏதோ பூ பூக்கிற மாதிரியான ஒரு காட்சியாக காட்டுறாரு. எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. அந்த ஊர் அடித்து நொறுக்கிறத இவங்களுக்கு அடிபட்டிருக்கிறதுல எந்த சலசலப்பும் கிடையாது. அப்படி ரொம்ப சாதாரண காட்சியாக காட்டிட்டு அந்த தலைவர்கிட்ட வன்மத்தை காட்டுறான். அவர் இவங்ககிட்டே தீண்டாமல் பார்க்குறாரு, இவரு இவங்ககிட்டே தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டுறாரு, அவங்களே தீண்டாமல் பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு நியாயப்படுத்துகிறாப்புல நம்ம சோலை ஆறுமுகம். நாங்கள் தீண்டாமல் பார்க்குறதோ, நாங்கள் ஜாதி பார்க்குறதோ, அவங்கள அடித்து நொறுக்கி கையை காலை வெட்டி போட்டிருக்கிறதோ நியாயம்தான். ஏன்னா அவங்க தலைவரே தீண்டாமல் பார்க்குறாரு, ஒரு வேளை பார்க்குறாருன்னே வச்சுப்போம்பா. அவர் தவறானாலே அவர் தீண்டாமல் பார்க்குறாரு, தப்பு பண்ணுறாரு, சுயநலமாக இருக்காரு. அதுக்காக நம்ம மனுஷத்தன்மையை இழந்துடலாமா? நாம் மற்றவங்ககிட்ட ஈவு இருக்கலாமா, நடந்துக்கலாமா? ஒரு காதலுக்காக ஊரையே கொளுத்தலாமா, அடித்து நொறுக்கலாமா, அவங்கள வெட்டிட்டு வரலாமா, மண்டையை உடைக்கலாமா? அப்போ நீ அவ்வளோ கொடூரமானவங்களா இந்த மக்களை, இந்த வன்னிய சமுதாய மக்களை காட்டுற ரைட்ஸை சோலை ஆறுமுகத்துக்கு யார் கொடுத்தது? எங்களையே ரவுடியா, பொறுக்கியா, மிருகமாக காமிச்சிட்டு எங்ககிட்டயே இது நமக்கான படம், நீங்கள் டிக்கெட் வாங்கி பாருங்கங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். வெள்ளைக்காரங்காலத்தில் குற்ற பரம்பரை சட்டம் இருந்துச்சு. இந்த ஜாதினாவே இவங்க திருடங்கப்பா, இந்த ஜாதினா இவங்க கொள்ளக்காரங்கப்பா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சில ஜாதிகள்லாம் குற்ற பரம்பரையாக வச்சுருந்தாங்க வெள்ளைக்காரன். அவங்க அவங்க போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது, தினமும் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும். அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கிறதுக்காக தேவர்னு சொல்கிற இல்லையா, அவரெல்லாம் கூட போராடி இருக்கார். பயங்கரமாக போராடி அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை திரும்ப பெற வச்சுருக்காங்க. ஏன் திரும்ப பெறணும், ஏன் போராடணும் அப்படின்னா, அது அவமானம். இந்த ஜாதினாலே திருடங்கிறதோ, இவனாலே ரவுடிங்கிறதோ, இவனாலே கொலகாரங்கிறதோ அது அவமானம். அந்த அவமானத்தை தங்க மேலே சுமத்துறாங்க, காலங்காலமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு தலைவர்கள்லாம் அதுக்கு போராடினாங்க, அதை எதிர்த்து களம் கண்டாங்க, அதை நீக்கிறாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் நம்மளை குற்ற பரம்பரையா, நம்ம வன்னிய சமூகத்தை குற்ற பரம்பரையா சித்தரிக்கிற இந்த சமூகம் அப்படின்னாலே ரவுடி பசங்க, இந்த சமூகத்தில் இருக்கிற பசங்க எல்லாம் மனுஷத்தன்மை இல்லாதவங்க, காட்டு மிராண்டிங்க, கூட பிறந்த அக்காவையோ தங்கச்சியோ கொல்ல தயங்க மாட்டாங்க, பெத்த பொண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு ஜாதி தான் முக்கியம், வெட்டி கொன்னுடுவாங்க, சோத்துல விஷத்தை வச்சிருவாங்க அப்படிங்கிறத இந்த படம் சீன் பை சீன், ஒரு பக்கம் பட்டியலினத்து மக்களோட வெறுப்பு, இல்லாத ஏழை மக்கள் பக்கம் மீதான வன்மம் கக்கறம், இன்னொரு பக்கம் இந்த மக்களை வன்னிய இன மக்களை ஜாதி வீரியன்களாகவும், காட்டு மிராண்டிகளாகவும், மிருகங்களாகவும் காட்டுறான்.
யாருக்கு எந்த ஒருத்தருக்காவது நியாயமா இந்த படம் இருக்கா? சரிப்பா, நாங்கள் காடு வெட்டியார் கொடுத்து படம் எடுத்திருக்கோம்னா அதில் அவருக்கான படமாவோ அவர் வாழ்க்கையில் சந்திச்சதை எதையாவது படமாக காட்சிப்படுத்திருக்கீங்களா? அவர் ஏன் அம்பேத்கரை கொண்டாட சொன்னார்? ஏன் இரட்டை கோவலை முறையை ஒழிக்க போராடினாரு? இன்னைய வரைக்கும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சைடு இரட்டை கோவலை முறை இருக்கு. எங்கள் ஐயா காடு வெட்டி குரு போராடினாரு அப்படிங்கிறமே நம்ம என்னைக்காச்சும் அதை எதிர்த்து குரல் கொடுக்குறோமா? இன்னமும் அதை ஆதரிச்சோம், சில இடத்துல நாமளே அதை கடைபிடிச்சோம் இல்லை வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ராமதாஸ் ஐயாவும் காடு வெட்டி குருவும் அம்பேத்கர் சிலையாக திறந்தாங்க, அவங்க தான் இத்தனை சிலை திறந்தாங்க தெரியுமா நம்ம பெருமை பேசுகிறோமே. நாம் தலைவராக நினைக்கிற, நாம் உயர்வாக கருதுகிற குரு அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள கொண்டாடுறாங்கன்னா அம்பேத்கர் எப்பேற்பட்ட தலைவரா இருக்கணும். அப்போ இவங்களை விடவும் அம்பேத்கரை நம்ம கொண்டாட வேண்டியது, அவர் என்ன சொல்லியிருக்காரு, யாருக்காக போராடி இருக்காரு, யார் பக்கம் நின்று இருக்காரு அப்படிங்கிறத அவர் அம்பேத்கரை படிக்க வேண்டியது, அம்பேத்கர் கற்பிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இந்த சினிமால குரு அவர்கள் இப்படியான சமூக சிந்தனை கொண்டவர் அப்படிங்கிறத காமிச்சிருந்தா நம்ம இது குருவுக்கான படம் அப்படின்னு கொண்டாடலாம். குரு அவர்கள் பேட்டியில பல இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த வன்னிய இன மக்கள், இந்த சமுதாயம் தாழ்த்தப்பட்ட மக்களோட பொருளாதாரத்துல கீழ் நிலைமையில இருக்கு. இன்னமும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், பன்னி மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், கிழிஞ்ச சொக்கையாட சுத்திக்கிட்டு இருக்கான், சுத்தமா பொருளாதாரமே இல்லை அவன்கிட்ட. அவன் அந்த மக்களை முன்னேற்ற தான் நாங்கள் பாடுபடுறோம்னு சொல்லியிருக்காரு. அதை இதுல வச்சிருக்கீங்களா? என்ன இருக்கட்டும், இல்லாம போட்டோம், எங்களுக்கு ஆண்ட பரம்பரை பெருமை இருக்கு, ஆண்ட பரம்பரடா அப்படின்னு. இப்ப நம்ம படத்துக்கு வருவோம். இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவராக இருக்கிறவர் பார்க்க வர்றாரு. பார்த்துட்டு தனியா போய் என்ன பண்ணாரு, அந்த ஹீரோவை கூப்பிடுறாரு. கூடவே 4 பசங்க போறாங்க. அந்த 4 பசங்களை திட்டுறாரு. பாரு, நீங்களா ஒன்றுத்துக்கு உதவ மாட்டீங்க, வேஸ்ட், நீங்க பாரு சொன்ன மாதிரி செஞ்சுட்டான் அப்படிங்கிறாரு. என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காரு இயக்குனர் அப்படின்னா, அதாவது அது நாடக காதலாம். ஃபைனலில் தான் அந்த ட்விஸ்ட்டை நமக்கு தெரியப்படுத்துறாரு. அந்த தலைவர் சொல்லி தான் இவன் காதலிச்சானா, நீங்க சொல்லி தான் தலைவரை நான் காதலிச்சேன் அப்படின்னு அந்த ஹீரோ அங்கே சொல்லுவான். நாடக காதலாம். உடனே அந்த தலைவர் ஒரு 4 கட்டு பணத்தை எடுத்து கொடுப்பாரு. எப்படியும் ஒரு 2 லட்ச ரூபா தேருன்னு வச்சுங்களேன். அதை எடுத்துட்டு போ, பெங்களூர் போ, 3 மாசம் இரு, 3 மாசம் கழிச்சு நீ மட்டும் வந்துடு, அந்த பொண்ணை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு. உடனே அங்கே பேசுவாங்க அவங்க சித்தப்பெல்லாம், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணை நம்பி அமிச்சாங்க, நாங்கள் கூப்பிட்டோம், அவங்க பிரச்சனை பண்ணாமல் அமிச்சாங்க, இப்படி ஏமாற்ற முடியாது, நீ போடா, அந்த பொண்ணோட வாழ்றா, யாரையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சித்தப்பா அமுச்சு விடுவார். என்னன்னா, காதல், உண்மை காதல்னா நாம் சேர்த்து வச்சிருவோமா, ஆனால் இவங்கெல்லாம் நாடக காதல் பண்ணி பணத்துக்காக நம்மளை ஏமாத்துறாங்களாம், பொண்ணுங்களை ஏமாத்திடுவாங்களாம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, ஹீரோயின் அந்த பொண்ணு வீடு இருக்கு இல்லையா, அவங்க பரம ஏழை, ஒன்றும் கிடையாது, ரொம்ப வறுமையில் வாழ்கிற குடும்பம். சேமிப்பெல்லாம் எடுத்து போட்டு, சட்டி பானையிலேருந்து எடுத்து போட்டு தான் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். இப்போது திட்டம் போட்டு நாடக காதல் பண்ண வைக்கிற ஒரு தலைவர், கோடி கணக்கில் ஆசைப்படுற ஒரு தலைவர், ஒரு கோட்டீஸ்வரன் வீட்டில், பணக்காரன் வீட்டில் காதலிச்சு அவங்கள ஏமாற்றி நம்ம காசு வாங்கலான்னு கதைப்படி அப்படி பண்ணியிருந்தாலும் அதில் கொஞ்சம் நெஞ்ச லாஜிக் இருக்குது. ஒன்றும் இல்லாதவன் பொண்ணை காதலிக்க சொல்லி அவன் 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய கட்டை கொடுத்து பெங்களூர் போன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதில் காட்சி என்ன இருக்குது? அது என்ன லாஜிக் இருக்குது? ஒரு தர்க்கமும் இல்லையே அதில். அப்புறம் இவங்களை மீறி இல்லை, நான் இந்த பொண்ணோட தான் உண்மையாக காதலிச்சுட்டு வாழ போகிறேன், ஹீரோ போயிடுவாராம். 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்களாம், ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களாம். திடீர்னு ஒரு நாள் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸே திடீர்னு சந்திப்பாங்களாம். அவங்கள வெட்டி போட்டு வந்துடுவாங்களாம். ஏன்னா இந்த தலைவர் சொல்லி அமைச்சிருப்பாராம், இவங்க பேச்சை கேட்காம போனதுனால வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா லாஜிக் இதில்? என்ன லாஜிக் இது? இந்த சமூகத்தில் ஆணவ படுகொலை எல்லாம் யார் பண்ணுறா? நாடக காதல்னு யார் சொல்கிறா? பொண்ணு கூட பேசினாலே யார் வெட்டி கொள்றா? இளவரசன் மரணம் எப்படி நடந்துச்சு? இளவரசன் திவ்யா கேஸில் கடைசி வரைக்கும் தான் காதலிச்ச பொண்ணுக்காக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி தான் உயிரையே கொடுக்க துணிஞ்சு கொன்னே போட்டிங்கல்ல. ஒரு பையன் உயிரையும் கொடுக்க துணிஞ்சு ஒரு பொண்ணை காதலிச்சு கடைசி வரைக்கும் உறுதியாக அது கூட நிற்கிறான். அவங்க வாழ மாட்டாங்க, அவங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு நாடக காதல் நீ அவர் பேரை வச்சு அடித்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? அந்த கொள்கிற விஷயத்த கூட நாங்கள் பண்ணல, அப்படி இவங்களே தான் அவங்களுக்குள்ள ஆள் வச்சு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சினிமாவில் திரிச்சு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஒட்டு மொத்தமாக நாங்கள் எதுக்குமே பிரச்சனைக்கே காரணம் கிடையாது, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் அவங்க தான் ஒன்றும் இல்லாதவங்க, காசு இல்லாதவங்க, சுத்தமாக கஞ்சிக்கு வழி இல்லாதவங்க எங்கள் வீட்டு பொண்ணு மேலே ஆசைப்பட்டா அப்படி பிளான் போட்டு ஆசைப்பட்டுறாங்க. அவங்க உங்ககிட்ட சொத்து கேட்டாங்களா? எத்தனை பட்டியலினத்து மக்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சொத்து எழுதி வாரி கொடுத்துட்டு அவங்க கோட்டீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இளவரசன் திவ்யா கேஸ் எடுத்துங்க, கோகுல்ராஜ் ஸ்வாதி கேஸ் எடுத்துங்க. அந்த கோகுல்ராஜ் ஸ்வாதி கேஸில் அந்த பையன் காதலிச்சானான்னு கூட தெரியாது.
சும்மா 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னு இருந்ததை பார்த்துட்டு உங்க அரசியல் காரணத்துக்காக அவனை அடிச்சு கொன்னே போட்டீங்களாடா. இன்னைக்கு அதை கொன்னவன் ஜெயிலில் இருக்கான், அது வேற விஷயம். உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா வழக்கு, சங்கரை எப்படி வெட்டி கொன்னீங்க? யார் இந்த சமூகத்துல நாடக காதலனும் ஆணவ கொலையினும் பண்ணிக்கிட்டு இருக்கா? சினிமாவில் நீ யார் மேல பழிய போடுற? இதுதான் உன் படைப்பாற்றலா? இதுதான் சினிமாவா? இதுதான் உன் கற்பனை திறனா? இதைதான் நாங்கள் கொண்டாடணுமா? இதை எங்களை வன்முறையாளர்களா, ரவுடியா, பொறுக்கியா, மிருகமா, காட்டு மிராண்டையா காட்டுறதை நாங்கள் கொண்டாடணுமா? கடைசி கிளைமேக்ஸ் சீன் என்ன? அதாவது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவனை வெட்டி கொண்டுடுவார். ஏன்னா அவர் தான் அந்த கொலையை செஞ்சாராம். ஆணவ அந்த ஹீரோவும் ஹீரோயினையும் வெட்டி கொண்டாராம். அதனால இவர் ஆர்கே சுரேஷ் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவரை வெட்டி கொண்டுடுவார். அதுதான் கிளைமேக்ஸ். இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனமா இல்லையா? ஒரு சமூகத்தோட ஒரு தலைவராக இருக்கிறவரை வெட்டி கொள்றதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அதுதான் வீரம், அதுதான் வெற்றி அப்படின்னு காட்டுவேன். இன்னொரு இடத்துல ஒரு கேலண்டர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போலீஸ் பின்னாடி இருந்தா அது எப்படி நீ எங்க அடையாளத்தை நீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடுறோம். இன்னொரு பக்கம் அந்த தலைவனை வெட்டி கொள்ற மாதிரி நம்ம சீன் வைக்கிறோம். என்ன நியாயம் இது? உனக்குள்ள உணர்வு, அதே உணர்வு அவனுக்கு இருக்காதா? ஒரு பக்கம் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறான். குரல் கொடுத்தாலும், பேசினாலும், செஞ்சாலும், போராட்டம் பண்ணாலும், கோரிக்கை வச்சாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. அவனோட வலி, பாதிக்கப்பட்டவனோட, அடி வாங்குறவனோட, அடிப்பட்டவனோட வலி நமக்கு புரியவே மாட்டேங்குதேன்னு அவங்க பேசுறதே விட்டுட்டாங்க. கண்டுக்காம கடந்து போறாங்க. அங்கே ஒரு நாள் இந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க, இந்த இளைஞர்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில. எப்படி புரிஞ்சுப்பாங்க? நாம் எல்லாம் இந்த மாதிரி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா, பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி புரிஞ்சுப்பாங்க? நம்ம இளைஞர்கள் மனிதர்களா வாழ வேணாமா? எப்படி ஒட்டுமொத்தமா நம்ம இவங்க எல்லாம் காட்டு மிராண்டிங்க நம்ம எப்படி நீங்க கேட்டகரைஸ் பண்ண முடியும்? நம்ம இளைஞர்கள் படிக்க வேணாமா? பதவிக்கு போக வேணாமா? நாகரிகமான வாழ்க்கையை வாழ வேணாமா? வெளிநாடுகளுக்கு போக வேணாமா? உலகத்தை சுத்த வேணாமா? குண்டு சட்டிக்குள்ளேயே இன்னும் ஆலமரத்துக்கு அடியிலேயே உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி முன்னேற முடியும்? எதை எங்ககிட்ட திணிக்க முயற்சி பண்றீங்க? இந்த படம் அப்படிங்கிறது யாரையும் பெருமைப்படுத்துற படமா இல்லை, யாரோட வாழ்க்கை வரலாறு சொல்ற படமாவும் இல்லை. மாறா 2 சமூக மக்களையும் இழிவுபடுத்துற படமா தான் இருக்கு. 2 பேரையுமே இழிவுபடுத்து. 2 சமூகமும் ஒருத்தர் இழிவுபடுத்துறத விட 2 சமூகத்தையும் இந்த இயக்குனர் இழிவுபடுத்திருக்காரு இந்த படத்து மூலமா. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இதை ஆதரிச்சு நம்ம படம் பார்த்துட்டும் இதுக்கு ஆதரவான மனநிலை எப்படி நமக்கு வரும்? நம்ம சிந்திக்க வேணாமா? கடவுளை விட, சாஸ்திர சம்பிரதாயத்தை விட, நம்ம முன்னோரை விட, நம்ம ஜாதியை விட நம்ம அறிவு பெருசு. நம்ம சிந்திக்கணும். எனவே எல்லாரும் சிந்திப்போம், மனுஷத்தன்மையோடு நடந்துப்போம், மனிதர்களாக இருப்போம், தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.